மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதான். அடடடடா, மாமாவா வந்து சாப்பிடாம படிக்க உட்காந்துட்டா போல. அதுக்குதான் இந்த அழுக அழுகுறா. அடியே குசுப்பு மாதிரி இருக்கிறவளே, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. சத்யா, என்னடி எதுக்கு அழுகுற? அம்மா அது வந்து தெரியும்டி, எல்லாம் எனக்கு தெரியும். எங்கடி ஓ அன்னிக்காரி? அம்மா வீட்டுக்குள்ள இருக்காங்க. இருப்பா இருப்பா, மகாராணிக்கு வீட்டுக்குள்ள என்ன வேலையா? ஏமா கத்துற? உன்னை அழ வச்சுட்டு உள்ள என்ன ஊஞ்சல் போட்டு ஆடுறாளா? நான் சொல்றத நீ கேளு. நீ பேசாதடி, இனி பேசாத. எதா இருந்தாலும் இனி நான் பாத்துக்கிறேன். சத்யா, அடியே அத்த, எங்கத்த போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? மதியத்துல இருந்தே ஆளை காணல. நான் காணாம போனது இருக்கட்டும், நீ என்னடி பண்ணிருக்க? அத்த, ஏண்டி நான் வயசானவ, என்ன விட்டு தள்ளு. இந்த பிள்ளை என்னடி பாவம் பண்ணா? உங்களுக்கு ஒரு ரூபா கஞ்சி ஊத்த உனக்கு என்னடி செய்து? அம்மா நீ பேசாதடி, நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். அத்த, நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் தமிழ்ல தானே பேசுறேன், புரியலையோ? அப்படி என்னடி உனக்கு வீம்புத்தனம்? வீட்டுக்கு வந்தவ சமைச்சு போட்டா தேஞ்சு போயிடுவியா? இதோட ஒரு சுத்து குறைஞ்சிட்டேனா? என்னடி அதுல என்ன உனக்கு நட்ட வந்துருச்சு? அத்தை, இப்ப எதுக்காக என்ன திட்டுறீங்க? எதுக்காகன்னு உனக்கு இன்னும் புரியலைல? வீட்டுல வயசான மனுஷன் இருக்கான், சின்ன பிள்ளை இருக்கேங்கிற நினைப்பு கூட இல்ல. என் மேல உள்ள கோபத்துல சாப்பாடு கூட போடாம விட்டுருவ. இல்லத்த, நான் சமைச்சு தெரியும்டி, தெரியும். நீ சமைச்சிருக்க மாட்டேன்னு தெரியும். என் பிள்ளை வந்தது சாப்பிடத்தான் பாப்பா. இல்ல பசியில எப்படி அழுகுறா பாரு. ஐயோ அம்மா நீ பேசாதடி, நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். இல்லத்த, சத்யா வந்ததுமே கஷ்டப்படுத்திட்ட. வீட்டுல வயசான மனுஷன், அந்த ஆளுக்கும் சாப்பாடு போட்டிருக்க மாட்டேல? சமைச்சாதானே? அதான் சொன்னியே கிச்சனை ஃபுல்லா தொடங்க, பாத்திரத்தை கழுவுங்கன்னு. எனக்கு வேலை சோழி இருக்கு, நான் போட்டுட்டு அப்படியே போனேன். உடனே அதான் சாக்கு, நீ சமைக்கல. இல்லத்த, நான் வந்து சமைச்சு நான் என்ன சமைக்கிறதுங்கிற திமிரு. மா அடியே தேனு, ஆடி வா வா. என்னடி எனக்கு என்னன்னு வராமே இருந்துகிட்ட? அது ஒண்ணு இல்லம்மா, தெரியும்டி தெரியும். அதான் உன் நாத்தனக்காரி வந்துட்டாளே, அவளை வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வர முடியுமான்னு இருந்துட்ட. என்னடி சாடமாடையா பேசினாளா, இல்ல நேருக்கு நேரே பேசிட்டாளா? பேசிருப்பா. இவதானே நம்ம வீட்டு மகாராணி. என்னம்மா என்னாச்சு? பாப்பா எதுக்குமா அழுகுறா? அடியே சத்யா அக்கா, என்னடி என்ன ஆச்சு? அது வந்துக்கா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல நான் சொல்றேன்டி, நான் சொல்றேன். அம்மா என்ன பேச விட. கம்முனு கடை, எனக்கு தெரியும் எல்லாம். என்னம்மா? தம்பி பொண்டாட்டி கேட்டுக்கோடி, காலையில சமைச்சிட்டாளாம், அவ ஊர் சுத்த போறாளாம். அதுக்காக என்ன பாத்திரத்தெல்லாம் கழுவி கிச்சன் எல்லாம் தொடச்சி வைன்னு சொன்னா. நான் பக்கத்துல வேலை இருக்குன்னு அப்படியே போயிட்டேன். நல்லவனா என்னடி பண்ணிருக்கணும்? எல்லா வேலையும் பார்த்து மதியம் சமைச்சிருக்க வேண்டியதானே? வீட்டுல உங்க அப்பா இருக்காரு, சத்யா வந்ததும் சாப்பிடுவா. பெரிய மனுஷன் சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னு கூட பாக்காம சமைச்சு போடாம அப்படியே விட்டுருக்காடி. தங்கச்சி பசி தாங்க மாட்டான்னு தெரியும்ல. பாரு பாரு, பசிக்கு எப்படி அழுகுறான்னு பாரு. என்னமா சொல்ற? இப்படி இல்லாம கொடுமைப்படுத்திட்டு இருக்கா? நீ என்னமா சும்மா விட்டு வச்சிட்டு இருக்க? முடிச்ச உங்க அம்மா வீட்டுக்கு துரத்த வேண்டியதானே? எங்கடி உன் தம்பிக்காரி வந்து வாச்சிருக்கானே, பொண்டாட்டி தான் அதிசயன்னு உட்கார வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அவ என்ன செஞ்சாலும் சரிதானா? அதுக்காக வீட்டுல சமைச்சு கூட போட மாட்டாளா? ஏண்டி சகுந்தலா? மதினி வாங்க மதினி. வந்தேன். எதுக்குதான் வந்தேன்னு நினைக்கிறியோ? அப்படிலாம் இல்ல மதினி. என்னடி நடக்குது? வீட்டுக்கு வந்தவ எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் போனோம். அதை விட்டுட்டு சமைக்க மாட்டேன்னு சொல்றது என்ன இது? இதேது உன் வீட்டுல உன் அம்மா ஏதாவது திட்டினா இப்படிதான் இருப்பியா? தேனக்கா நீ கம்முனு கடை. ஐயோ அம்மா தான் லூசுன்னு பார்த்தா அக்கா அதை விட பெரிய லூசா இருக்கா. என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம அம்மாவும் அக்காவும் கம்முனு கடைங்கிறாங்க. அப்படியே மனோரமா ஆச்சு நினைப்பு. பேசுங்க, இன்னைக்கு 2 பேரும் வாங்கி கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் இதுக்கு கூட கம்முனு கிடக்கேன். சரி நாம இதுக்கு அழணும். கொஞ்ச நேரம் சண்டையை என்ஜாய் பண்ணுவோம், அப்புறம் கணக்கு வரலன்னு அழுதுக்கலாம். என்னடி முறைக்கிறியா? நான் எதுக்கு மதினி முறைக்க போறேன்? இங்க பாருடி, நீ இல்ல இந்த வீட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. ஒழுங்கா ஓ வீட்டை பார்த்து கிளம்பிரு. மதினி என்னடி சவுண்ட் கூடுது? வீட்டுல ஒழுங்கா வாழ வந்தவளா நடந்துக்கணும். அதை விட்டுட்டு ஓ இஷ்டத்துக்கு ஆடிட்டு திரியறியோ? கேளுடி நல்லா கேளுடி. நான் என்ன பண்ணிருவேங்கிற தைரியத்துல என்னமா ஆடுறான்னு நினைக்கிற? பாருடி தேனு, உன் தம்பியை எப்படிதான் பேசி மயக்கி கைக்குள்ள வச்சுக்கிட்டாலோ. அவன் கூடடி காலையில என்ன அந்த திட்டிட்டு போறான். அதுவும் இந்த கழுத முணுக்க ஒரே அசிங்கமா போச்சு. எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலடி. இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். என்ன அவ வீட்டுல இருக்க வேண்டியதா இல்ல நான் இருக்க வேண்டியதா? மாமா லூசு மாதிரி பேசாதமா. ஏண்டி? அதான் உனக்கே தெரியுதுல தம்பிய கைக்குள்ள வச்சுக்கிட்டானே. இதை என் தொம்பிக்காரன்ட்ட சொன்னா என்ன சொல்லுவான்? என்னடி சொல்லுவான்? பெத்த தாயா இருந்தாலும் வயசான கழுதைய உன்னை வச்சு சோறு போடுறதுக்கு பொண்டாட்டி ஆக்கி போறதை தின்னுட்டு சந்தோஷமா இருக்கலான்னு உன்னை வெளியே போன்னு சொல்லிட போறான். என்னடி சொல்ற?
கொஞ்சம் அடக்கி வாசிமா. போவர உணர்ச்சி வசப்பட்ட கஷ்டப்படுறது நீயா தான் இருப்ப. என்னடி என்ன மட்டும் தனியா பிரிச்சு பேசுற? நான் இந்த வீட்டுக்கு விருந்தாளி. நான் இந்த வீட்டுக்காரி நினைச்சியா? விருந்தாளியா விதவிதமா கவனிச்சு விடுங்க. உன் கூட எல்லாம் என்ன சேர்க்காதமா. தம்பி இப்பவே உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டா நானும் உன் கூட சேர்ந்து வருவேன். இல்ல உன்னை தூக்கி என் வீட்டுல வச்சுக்குவேன்னு நினைக்காத. அடியே எனக்கு எதுக்கு சுமக்கடனா? நான் என் தம்பி செய்யறதா நியாயம், அவன் பக்கமே நினைக்குவேன். மா தப்பா நினைக்காத. இந்த காலத்துல எங்க ஆதாயம் இருக்கோ அங்கதான் நம்ம இருக்கணும். என் தம்பி பக்கத்துல நின்னேன்னு வச்சுக்கோ, என்னதான் அக்கா அப்படி இப்படின்னு கோபதாவ இருந்தாலும் செய்மறை கீமறை எல்லாம் செய்யறது அவன் தான். நாளைக்கே டக்குன்னு புள்ள உண்டானேனா தாய் மாமை சீர்வரிசையில நான் வாங்காம விட முடியுமா? அடியே அதுக்கு நான் உன்னை பெத்தவடி. அதுக்காகலாம் என் புருஷன் கிட்ட சொல்லி உன்னை தூக்கி சுமக்க முடியாதுமா. பார்த்து நீ பக்குவமா பேசி இங்கே இருக்கிற பாரு. அடியே தேனு, அம்மா நம்ம பேச்சு அப்புறம் வச்சுக்கலாம். அதான் நான் வந்ததுக்கு இவளுக்கு ஏதாவது தரமா கொடுத்துக்கிறேன். அப்பதான் இங்க ஒரு வாரம் இருந்தனாலும் என்ன கவனிப்பா. செய்யி செய்யி இதையாவது செய்யி. என்ன சகுந்தலா, அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் இப்படி பண்ற? உனக்கு அவங்க மாமியாரா இருக்கலாம், அம்மாவா நீ நினைக்க கூடாதா? எவ்வளவு சாப்பிட்டு போறாங்க? ஒரு வா சாப்பிடுவாங்களா? அந்த சாப்பாடு கூடமா உன்னால போட முடியாது? கொஞ்ச நாள் மனசாட்சி தன்மையா நடந்துக்கோ. மனசாட்சியே இல்லாம எப்படி நீ என்ன வேலை வெட்டி எதுக்கும் போறியா? வீட்டுல சும்மா இருந்துதானே கஞ்சி குடிக்கிற? என் தம்பி தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். என் தம்பிய பெத்தவளை கூட நீ பார்க்க மாட்டியா? ஏண்டி இப்படி அநியாயம் பண்றீங்க? வந்தவளுக்கு போற இப்படி கொடுமைப்படுத்தினா மாமியாக்காரிக போற எங்கேயாவது போய் ஒழுக வேண்டிதான். இங்க பாருமா, அவ்வளவுதான். ஓ மவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டேல, கல்யாணம் முடிச்சுட்டா அவன் உனக்கு மவன் இல்ல. அடியே உண்மைதாமா. இவ்வளவு நாளா நீ பெத்த மகனா இருந்தவன் இப்ப அவளுக்கு கட்டின புருஷனா ஆயிட்டான். இன்னும் அவன் எனக்கு பாப்பான் வெப்பான்லாம் நினைக்காத. கட்டி கொடுத்துட்ட மருமக பாக்கலையா? வீட்டுல உட்காந்துட்டு அசிங்கப்பட்டு கஞ்சிய குடிக்காத. உனக்கு என்ன ஒரு ஆறோ குளமோ கொட்டையோ இல்ல? அடியே விட்டா நீயே புடிச்சு தள்ளி விட்டுருவா போல. சும்மா இருமா. இப்படி எல்லாம் பேசினாதான் அவளுக்கு உரைக்கும். அடுத்து பாரு, உங்களை தாங்கு 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 தாங்குவா. தாங்குறாளா இல்ல போட்டு தாக்குறாளான்னு தெரியலடி. இங்க பாரு தேனு, அளவுக்கு மீறி பேசுற. எதுக்கு இன்னைக்கு சமைக்கல அத மட்டும் கேட்டுட்டு விடுடி. கிட்டா இப்பவே நீ என்ன வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு வழிய பாத்துருவா போல. அடியே அவளே சும்மா இருந்தாலும் நீ உசி பேத்தி குளம் கொட்டையில புடிச்சு தள்ள வச்சிடாதடி. என்னதான் இருந்தாலும் உன்னை பெத்தவங்கிறத மனசுல வச்சுக்கோ. நல்ல கஞ்ச குடிக்கணுமா வேண்டாமா? நாரி போன கஞ்ச கூட குடிச்சுக்கிறேன். நீ உன் திருவாய மூடு. வந்ததுக்கு தரமான சம்பவம். ஐயோ பேசாம இருடி. அவ என்னமோ ஊமக்கட்டனா நிக்கிறா. அவ ஊமக்கல்லியா நின்னா அதுல ஏதோ வினைய இருக்குன்னு அர்த்தம். அம்மா அவ நமக்கு பயந்து போய் நிக்கிறாமா. ஏண்டி பாக்க உனக்கு அப்படியா தெரியுது? எனக்கு என்னமோ ஏதோ வினயத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு நிக்கிற மாதிரியே இருக்கு. ஐயா அவ ஒண்ணு அதுக்கெல்லாம் ஒர்த்து இல்ல. ஓவர நீயே அவளை தலையில தூக்கி வச்சு தலைவி ஆக்கிறாத. என்னமோடி ஓ மாமியாக்காரிட்ட பேசுறத போறா இங்க வந்து பேசிட்டு தெரியற. ஆமாமா, இவ்வளவு நாளா எதுக்கு இங்க வரலன்னு நினைக்கிற? இந்த மாமியாக்காரிக்கு எனக்கும் பயங்கர சண்டை இல்ல? எதுக்குடி? அவ இம்சை தாங்காம தான் தண்ணி கொடுத்தன வந்தேன். இங்கேயும் டெய்லி வந்துகிட்டு சமைச்சியா துவச்சியா பெருக்குனியான்னு கேட்டுட்டு இருந்தா கடுப்பாகுமா இல்லையா? ஒடிச்சு நல்ல சண்டையை இழுத்து விட்டு இந்த வீட்டு பக்கமே வர விடாம ஆக்கிட்டு தான் வந்திருக்கேன். அட பாதகத்தி, அதே இதை இங்கேயும் பாத்தி விட்டுட்டு போயிடாதடி. நான் எங்க போய் இருக்க? அப்படிலாம் பண்ண மாட்டேன். பொறு, எதா இருந்தாலும் உனக்கு சாதகமா பாக்குறேன். நீ பாக்குறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் டர்ரா தாண்டி ஆகுது. ஐயோ பொறுமா, சத்தியா அழுதால. அவளை வச்சு இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்தை பண்ணலாம். எத்தனை நாள் தான் என் மாமியாக்காரி கூடயே சண்டை போட? நாத்தனாக்காரி சண்டையே வேண்டாம். அடியே என்னடி அழுதுகிட்டு இருந்த இப்ப கம்முன்னு இருக்க? அதான் நீ சண்டை போடுறியே, சண்டை போட்டு முடி. அதுக்கப்புறம் நான் அழுதுக்கிறேன். அடிச்சி அழுகு. எதுக்கு? ஏய் அழுகுடி. நான் வரும்போது அழுதுட்டு தானே இருந்தேன். எப்ப அழுக வரல? அதெல்லாம் வரும். அழுகுடி. அக்கா போ லூசக்கா. ஓ போதைக்கு நான் ஊறுகாயா? நீயே திட்டிக்கோ, நீயே என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்னெல்லாம் இதுக்குள்ள இழுக்காத. வந்து வாச்சிருக்க பாரு கூட பிறந்ததுன்னு. இதெல்லாம் லேட்டா பெத்ததுக்கு அம்மா நீ பெறாமே இருந்திருக்கலாம். இப்ப யோசிச்சு என்ன புண்ணியம். ஏய் அடியே நீ எப்படி வந்த? ஐயோ யோ மனுஷா, நீ நல்லதானே இருக்க? பசி மயக்கத்துல எதுவும் வந்துடலையே? பசி மயக்கமா? என்னடி சொல்ற? அதான் புடிச்சு வச்சிருக்கே அதிசயமா மருமவ. இன்னைக்கு பட்னி போட்டு உன்னை சாகடிக்க பார்த்தாளா? ஏய் தேனு நீ எப்ப வந்த? ஐ நம்ம புருஷன் வந்தாச்சு. மாமியாரே பேசு பேசு, எவ்வளவு பேசணுமா பேசு. நான் சமைக்கல நினைச்சு நீ இந்த திட்டுற. நான் சமைச்சிட்டே எல்லாம் வயிறார சாப்பிட்டாங்கன்னு தெரியும் போது உன் முகரக்கட்டையை எங்க கொண்டு போய் வைக்கிறேன் நானும் பாக்குறேன். நீ அசிங்கப்படணுங்கிறதுக்காக தான் நான் வாயை மூடிக்கிட்டு நிக்கிறேன். இந்த மனுஷன் என்ன இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டாரு. நல்லதா போச்சு, பேசட்டும். அடே நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும். என்னடா நடக்குது இந்த வீட்ல? என்னக்கா சொல்ற? எல்லாம் உன் பொண்டாட்டிய கேளு. ஏண்டா வீட்டுக்கு வந்தவ சமைக்க கூட கூடாதா? என்னக்கா சொல்ற? என்னடா என்ன சொல்றேங்கிற? சமைக்காம கொள்ளாம அம்மா அப்பா தங்கச்சி எல்லாத்தையும் பட்னியா போட்டிருக்கா. என்னது பட்னியா போட்டாளா? ஆமாடா, கொஞ்சம் கூட வயசானவங்க கூட பார்க்க வேண்டாம். அப்படி என்னடா உன் பொண்டாட்டிக்கு திமிரு? ஏ தேனு நீ எப்பதா வந்த? அது இப்ப ரொம்ப முக்கியம்பா. யோ மனுஷா
சாப்பிடலாட்டி அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லுவேயா? இப்ப காலையில கொஞ்சோண்டு சாப்பிட்டதோட இருக்க மயங்கி ஏங்கி விழுந்துறாதையா? உட்காரும் உட்காரும் அப்படியே உட்காரும். ஏய் பேங்கிட்டு என்னது பேங்கிட்டா? போடி கிறுக்கி, நான் எதுக்குடி கீழே விழுகிறேன்? யோ சாப்பிடாம கொள்ளாம இருந்தா கலட்டு மனுஷரே, மயக்க வந்து கீழே விழுந்து மண்டைய உடைச்சுக்காத, கீழே உட்காந்து தொலையும். யாரு சாப்பிடாம இருக்கா? அப்பா காலையில இருந்து சாப்பிடலையாப்பா? அந்த கிழட்டு மனுஷன் என்னத்த சொல்றது? நான் தான் சொல்றேன்லடா, எனக்கே தலை சுத்திக்கிட்டு மயக்க மயக்கமா வருதுடா. பசி முடியலடா முடியல. கேட்டுக்கோடா, அப்பா அம்மா பேசுற எல்லாத்தையும் கேட்டுக்கோ. இதான் உன் பொண்டாட்டி நீ வீட்டுல வச்சிருக்கிற லட்சணமா? ஏக்கா நானும் சாப்பிடலன்னு சேர்த்து சொல்லு. நான் வேற சின்ன பிள்ளை, என்ன மறந்துட்ட பாரு. ஆமாடா, நான் தங்கச்சி பசி தாங்க மாட்டான்னு உனக்கே தெரியும். நான் வாரேன் கதறி கதறி அழுகுறாடா. எதுக்கு நினைக்கிற? பசிக்கு. ஆமா ஆமா, இப்படி பட்னியா போட்டு கொல்லுவான்னு எதிர்பார்க்கலடா. வீட்டுக்கு வாழ வந்தாலோ இல்லாட்டி எல்லாத்தையும் போட்டு தலை வந்தாலோ. சகு, ஆமா, கடும் கோவத்திலே இவர் சகுன்னு தான் சொல்லுவாரு. என்னங்க என்ன நடக்குது? இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு சீக்கிரம் வரலான்னு சாயங்காலமே வந்தது தப்பா போச்சு. ஆள் அழுத்து, அதுவும் வீட்டுக்கு வெளியே நின்னு என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? கேளுடா கேளு, சும்மா கேட்காத, அடிச்சு கேளு. ஐயோ ஆத்தா, யோ கழட்டு மனசா, என்னத்துக்கு அடிக்கிற? நம்ம பொண்ணு தானே அடிச்சு கேட்க சொன்னா. பாத்திவா, அப்பா அடிச்சுட்டேன், நீ கேளு. ஒரு புட்டுச்சு. ஏன்னு போதுமா இல்ல இன்னொரு அடி அடிக்கவா? யோ யோ கம்ப பிடிச்சு உடைச்சு போடுவேன் பாத்துக்கோ. சகு என்ன இதெல்லாம்? மாமா அப்பாட்ட அப்புறம் பேசிக்கலாம், அத சண்டையை கவனிப்போம். சரியா? உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். ஏ போடி போ, என்னமோ நீதான் அதிசயமாக்கும். என்னங்க அது வந்து நான் காலையில சமைச்சதுடா. அடுத்த அடுப்பு பக்கமே போல. ஐயா அம்மா, யோ குறுக்கு பிடிச்சவரே. இல்லடி, கைய நீட்டுனே. கோல நீட்டுனே. சரி கழுத, திரும்பு. இங்க பாரியா? பாக்கணுமா? எப்பா ஆத்தாடி, ஜஸ்ட் மிஸ். எதுக்கு பையன் அடிச்சீங்க? உங்க அம்மாக்கு தான் குறி வச்சேன், அவதான் உன்னை புடிச்சு தள்ளி விட்டுட்டா. ஏன்பா இப்படி பண்றீங்க? கையில கம்ப வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதா? இங்க உன் அம்மா கறி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாளே. ஐயையே, உங்க பிரச்சனைக்கு நான் வந்தேன் பாரு. இல்ல என்ன சொல்லணும்? என்னப்பா சும்மா இருக்க மாட்டீங்களா? இல்லடா பாத்திபா, ஆனா அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்க. உன் அக்கா கறியும் உன் அம்மா கறியும் அந்த பிள்ளைய கரிச்சு கொட்டுறாளுக. கரிச்சு கொட்டுறோமா? அப்பா அதுக்காக இப்படி சமைக்காம இருக்கலாமா? பட்னியா போறதுக்கு இவளுக்கு என்ன இருக்கு? நான் வேலை பாக்குறேன், சம்பாத்தியம் பண்ணிய காசுல வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி போடுறேன். இவளுக்கு சமைச்சு கூட கொடுக்க முடியாதா? கேள்றா மவனே கேள்றா. ஏன் மவன்டா நீ? ஐயம்மா யோ உசாராயிட்டாகப்பா. டேய் டேய் பார்த்திபா, என்னடா நீ? உன் அம்மா உன் அக்கா கறி சொன்னா உடனே உன் பொண்டாட்டிய சந்தேகப்பட்டுவியா? வேற என்னப்பா பண்ண சொல்றீங்க? இவள் நான் இப்படி நினைக்கல. இந்த தண்ணிய கொதிக்க வச்சு அரிசியை போட்டு சோத்தாக்கா என்ன செய்யுது? வீட்டுல பொம்பளைகளுக்கு வேற என்ன வேலை? டேய் லூசு மாதிரி நீயும் பேசாதடா. வந்ததுல இருந்து இதுக்கு ரெண்டும் தான் யாரையும் பேச விடாம பேசிக்கிட்டே இருக்குதுகண்ணா. நீயுமாடா? உனக்குமா கூறு இல்லாம போச்சு? எப்பா பின்ன என்னடா? உன் பொண்டாட்டி அதான்டா என் மருமவ காலையில சுட சுட டிஃபன் செஞ்சு கொடுத்தா. வா அப்படி இருந்ததுடா சாப்பிட. அதையும் கருக்கு வீட்டுக்கு போனவ லேட்டா தான் வந்தா. ஆனா உன் அம்மா காரி கிச்சனை ஃபுல்லா நாரடிச்சு பாத்திரத்தை உன்னையும் கழுவாம அப்படி அப்படியே போட்டு போயிட்டாடா. உன் பொண்டாட்டி வந்து சும்மா பம்பர மாதிரி சுத்தி சுத்தி எல்லா வேலையும் பார்த்து கரெக்டா டயத்துக்கு எனக்கு சமைச்சு கொடுத்துட்டா. அப்பா அந்த கத்திரிக்காவை புளிக்குழம்பு அப்படி கட்டியா தொக்கு மாதிரி வச்சிருந்தா பாரு. இப்ப நினைச்சா கூட எச்சி ஊறுது. எச்சி ஊறுதா? அப்ப சமைச்சிட்டாளா? ஏமா சமைச்சாலா சமைக்கலையான்னு பாக்காமையா பேசுன? அடியே நான் வந்தேன், சத்தியா அழுதா. தங்கச்சிக்காரி வந்தது பசிக்குதானே அழுவா, அதனால சமைக்கல நினைச்சு நான் வாட்டுக்கு பேசிட்டேன்டி. நல்லா பேசுனா போ, உன் கூட சேர்ந்து நான் பேசுறேன்ல, என்ன சொல்லணும்? என்னப்பா சொல்றீங்க? ஐயா ஆமாண்டா, இப்போ கூட சத்யா ஸ்கூல்ல இருந்து வந்ததும் சுட சுட வெங்காய வடை போட்டு கொடுத்து டீ போட்டு கொடுத்து உன் தங்கச்சி கூட சோற வச்சு கொடுத்து நல்ல வயிறார சாப்பிட்டோம்டா. என்னமோடா என் மருமக வீட்டுக்கு வந்த பிறகுதான் எனக்குலாம் நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு. இந்த மனுஷனுக்கு இத்தனை வருஷமா நான் சோறு போட்டதுக்கு நல்லா போட்டு விட்டுருக்காருமா. அதானடி. என்னம்மா நீ ஒண்ணு சொல்ற, அப்பா ஒண்ணு சொல்றாரு? டேய் உங்க அப்பா மருமகளை காப்பாத்த ஏதாவது சொல்லுவாரா? நம்ம சத்யாட்ட கேளு. நான் வரும்போது பிள்ளை கதறி கதறி அழுதுச்சுடா. எல்லாம் எதுக்கு நினைக்கிற? பசிக்கு. சத்யா சொல்லுனே. உன் அண்ணி இன்னைக்கு உன்னை பட்னியா போட்டாளா? யார் சொன்னா? வந்தது சாப்பாடு வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் சுட சுட வடை செஞ்சு கொடுத்து காஃபி போட்டு கொடுத்தாங்க. வயிறு ஃபுல்லா நல்லா சாப்பிட்டேனே. நைட்டுக்கு கூட எனக்கு சாப்பாடு தேவைப்படாது. ஐயே போச்சா? ஆமா அப்புறம் இந்த வாண்டி எதுக்குமா அழுதுச்சு? எதுக்கு அழுதான்னு தெரியலையே. அடியே இக்குருக்கு பிடிச்சவளே, என்னையாமா கூப்பிட்ட? எதுக்குடி அழுத? இப்ப வந்து சொல்லவா இல்ல கம்மனு கிடக்கவா?
அடி பாவி சொல்லி தொலைடி. கணக்கு வரவே மாட்டேங்குதுமா. இன்னைக்கு டீச்சர் கணக்கு வரலன்னு என்ன புடிச்சு அடிச்சு போட்டாங்க. இப்பவும் வந்ததுல இருந்து செஞ்சு பாக்குறேன் வரவே இல்லையா. ஆன்சர் தப்பு தப்பா வந்துச்சு. அதாம உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேன். அண்ணி நான் வந்து சொல்லித்தாரேன்னு சொன்னாங்க. அண்ணி வரவங்கள நீ வந்து பேசிட்ட. ஆமாமா நீ எங்க போன? காலையிலே வீட்டை விட்டு போனவா ஆளக்கானு அப்பா புலம்பிட்டு இருந்தாங்க. அடியே கம்முனு கடடி. எங்கம்மா போன? அதுவும் கிச்சனெல்லாம் நார் அடிச்சியாமே. அடியே கம்முனு கடடி. அம்மா அப்பாவே பேசுன்னு சொல்லிட்ட. சரி நீ எங்க போனேன்னு சொல்லு. போய மூறி. எப்பவும் என்ன பேச விட்டுறாத. நீ அக்காவுமே எப்பவுமே பேசுங்க. அதுவும் அண்ணியை பிடிச்சு நல்லா திட்டுங்க. கம்முனு கிடக்க சொல்லுமா. அடியே வாய மூறி. போருமா பேசுறத குறைய பேசிக்கிறேன். அண்ணிய வீட்டை விட்டுலாம் வெளியே வரட்டணும்னு பேசிட்டு இருந்தீங்க. எதுக்குமா இந்த பிளான் பண்ற? ஒருவேளை அண்ணன் கூட தண்ணி கொடுத்து அனுப்ப போறியா? அடியே வனையம் பிடிச்சவளே போய மூறி போய மூடு. அம்மா வீட்டுல உனக்கு மாமியாக்காரி வேற எவ்வளவும் கிடையாது. மூணாவது மவாதான். தெரியுதுடி லேட்டா வந்தாலும் எனக்கு மாமியாவா பிறந்து வந்திருக்கா. அம்மா பேசுறதெல்லாம் பேசிட்டேனா? கம்மனு கிடக்கவா இல்ல இன்னும் பேசவா? போய மூறி போதுண்டி. சாரிமா. அண்ணே நான் எதுக்காலதே அம்மாலாம் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? கோர்த்து விட்டுட்டாடா கோர்த்து விட்டுட்டா. அம்மா கைப்புள்ளைக்கு கட்ட சரியில்லம்மா. அம்மா அக்கா ஏன் இப்படி இந்த வேலை பாக்குறீங்க? என்ன பாத்திபா அம்மா தெரிஞ்சா பாப்பேன். பிள்ளை அழுததும் பசிக்கு அழுகுறா நம்பி என்னமா ஏதுமான்னு பொறுமையாதாமா கேட்டேன். அவதாண்டா திரும்ப திரும்ப எதிர்த்து பேசுனா. நான் என்னடா பண்ணுவேன்? யோ என்னமோ பண்ணி தொலைங்க. இதுக்குதான் வீட்டுக்கு எல்லாரும் தூங்குனதும் கடைசியா வர்றது. சீக்கிரம் வந்தோம் இந்த பிரச்சனை எல்லாம் சமாளிக்க வேண்டியதாயிடுது. சகுந்தலா சொல்லுங்க. நீ இந்த மாதிரி பிரச்சனை வர மாதிரி நடந்துக்காத. என்னங்க வீட்டுக்கு வந்தது ஒரே தலைவலிதான். ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்றீங்க. யார் சொல்றத நம்புறதுனே தெரியல. வா யாரு எப்படியும் போங்க. நீ வீட்டு பிரச்சனைன்னு யாரும் எதையும் என்கிட்ட கொண்டு வராதீங்க அவ்வளவுதான். என்னங்க அப்பனா நீங்க என்ன நம்பலையா? நம்புறேன் நம்பல அதெல்லாம் கதை கிடையாது. அவர் வேலையை பார்த்துட்டு பேசாம வீட்டுல இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. போய் காஃபியை போட்டு கொண்டு வா. வந்ததும் தலைவலிதான். டேய் தம்பி அக்காவும் இன்னும் காஃபி குடிக்கலடா. போட்டு கொண்டு வருவாக்கா. காது கேட்டுச்சா? எனக்கும் அக்காக்கும் சேர்த்தே போடு. போ மச நிக்காத. காலையில நீ சீக்கிரம் வான்னு சொன்னனாலதான் வந்தேன். வந்ததுக்கு நல்லா பண்ணிட்ட. இந்த காஃபியாவது போட்டு தொலை. என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்காரு? இவர் வந்ததும் நான் பேசாம இருந்தேனா? இவங்க அம்மா குணம் அக்கா குணம் தெரியட்டும். நம்ம மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் உங்க அம்மா அக்காவை எதிர்த்துட்டு பேசுவாரு நினைச்சா இவர் என்னன்னா எதிர்த்துட்டு கூட பேச வேண்டாம். ஏமா இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு கேட்க வேண்டியதானே? இனி இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? சரி அதுதான் சொல்லல. உன் பொண்டாட்டி ஒண்ணுமே செய்யல பட்னியா போட்டான்னு சொன்னதோ ஏன் சகு இப்படி பண்ண நீ மேல கோபப்பட்டு பேசுறீங்க? உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு இருந்த நம்பிக்கை அவ்வளவுதானா? சகு என்னமா ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. உங்க கூட வாழ்ற வாழ்க்கை எனக்கவே அசிங்கமா இருக்குங்க. நம்பிக்கை இல்லாத புருஷன் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட அப்பனா நாளைக்கு உங்க அம்மாவோ உங்க அக்காவோ என்ன பத்தி என்ன சொன்னாலும் நம்புவீங்கல்ல? கண்டிப்பா நம்புவீங்க. உங்களுக்குன்னு சுய புத்தி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களை எப்படியாவது நாம பேசுற பேச்சுக்கு நம்ம சொல்றதெல்லாம் கேட்கற கூட வேண்டாம். எனக்குன்னு ஒரு ஆறுதலா சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா எந்த காலத்திலயும் எனக்கு கட்டின புருஷன் கிட்ட இருந்து அந்த ஆறுதலும் சப்போர்ட்டும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. பிறந்த வீட்டுல பெத்த அப்பன் கிட்டையும் சரி புகுந்த வீட்டுல கட்டின புருஷன் கிட்டையும் சரி நம்ம ஒரு வேலை பாக்குற மிஸ்ஸின்னு. அனி சத்யா என்ன நீ எதை யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உனக்கு கணக்கு தானே. இதோ உன் அண்ணனுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்து சொல்லித்தாரேன். அவசரம் இல்ல நீ இங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு கூட வாங்க. அனி அம்மாவும் அக்காவும் பேசினத பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒரே மாதிரி தான். ஆனா அப்பாவும் நானும் எப்பவும் உங்க சப்போர்ட் தான் நீ இருப்போம். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. சரிம்மா. நீங்க இருந்து என்ன பண்ண யார நம்பி வந்தேனோ அவங்கள சப்போர்ட்டா இருக்கணும். கட்டின புருஷனே பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்லாம இருந்தா அந்த பொண்ணோட வாழ்க்கை. ஆனா வீட்டுல ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்கும் போதும் என் புருஷனை பத்தி ஒவ்வொன்னா கத்துக்கிறத விட தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்க போறேனோ. சகு இனி என்ன பண்ற? காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இத வாரேங்க. அடியே சோத்த வடிச்சிட்டு தான் இவ்வளவு நேரம் அமுக்காணி மாதிரி நின்னியாக்கும். அடுபாரி கொஞ்ச நேரத்துல எம்மாவே என்ன ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா நான் எங்கடி மூஞ்ச கொண்டு போய் வச்சிருப்பேன்? ஒரு வார்த்தை அத்தை சோறு ஆக்கிட்டேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டோன்னு சொல்ல என்னடி செய்து? அதான் பேசுற பேச்செல்லாம் பேசுனீங்கல்ல. இப்ப என்ன பேசும்போது நல்லா குழு குழுன்னு தானே இருந்துச்சு. அதெல்லாம் குழு குழுன்னு இருந்துச்சு. இருந்தாலும் என் மவன் கிட்ட ஒரு நம்பிக்கையில்லா பேர் வருதுல. என்னடி ஓவர சீ தூங்குற? ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? டே குணத்தை உங்க மக கிட்டயும் காமிங்க.
அப்ப தெரியும் நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு. நான் ஏண்டி ஏன் அவகிட்ட காமிக்கணும்? ஆமா ஆமா காமிக்காதீங்க, தாங்கி தாங்கி பாத்துக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு முடியல இழுத்துக்கிட்டு இருக்குன்னா நான் தான் உங்களை பாப்பேனே தவிர உங்க மகன் வந்து பார்க்க மாட்டா. ஏய் அடியே, என்னடி இப்படி பேசுற? நான் எப்ப சாவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியோ? அதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன், உங்க மவ வேணா எதிர்பார்ப்பா. ஏய் என்னடி அவ இவங்கற? அது ஒரு பேச்சு வாக்குல வந்துருச்சு. இன்னும் என்ன நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருந்தீங்க. அடுத்து என்னென்னமோ வரும். வரட்டுமா? இல்ல பேசட்டுமா? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் தாயே. ஓ ஆமா, சமைச்ச சாப்பாடு மிச்சம் வச்சிருக்கியா? உங்கள மாதிரி கிடையாது, உங்களுக்கு எடுத்து தான் வச்சிருக்கேன். வாங்க வந்து சாப்பிட்டு போட்டுட்டு அடுத்து என்னென்ன பேசலாம் பிளான் பண்ணுங்க. ஏய் என்னடி இவ்வளவு நேரம் ஊமை கொட்டா மாதிரி நின்னுட்டு இப்ப வாய் பெருசா நீளுது? இதுக்கு மேலயும் நீளும். பொறுமையா இருக்கேன்னா அது உங்க வயசுக்குரிய மரியாதை. அதை நீங்களே பாழாக்கிக்காதீங்க. இங்க பாருங்க அத்தை, திரும்பவும் சொல்லிட்டேன். எனக்கு உங்களுக்கு ஏதாவது முடியல நீங்க படுத்துக்கிட்டீங்கன்னா நான் பாப்பேனே தவிர உங்க மக, அதான் கட்டி கொடுத்த மவ ஒரு ரேட்டு கூட வந்து பார்க்க மாட்டா. அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நாளைக்கு நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, பாத்துக்கோங்க. அடியே அடி, என்னடி உன் புருஷனுக்கு அக்காங்கிற மரியாதை இல்லாம அவாங்கிற இவாங்கிற, அதான் ஒரு ஃப்ளோல வரும்னு சொல்றேல. ஏய் நான் இப்பவே என் தம்பிய போய் சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன பேச்சு கேட்ற போறேன். மாமா சொல்லுமா. உங்களுக்கு காஃபி போடவா? வேண்டாம் தாயி, இப்பதானே குடிச்சேன். இப்போ என் மவனுக்கு மட்டும் போட்டு கொடு. சரிங்க மாமா. பொண்டாட்டியும் சரியில்லை, பெத்த மவனும் சரியில்லை. இவங்களுக்கு இல்ல இப்பவே கொடுத்தா நம்ம வேணுங்கன்னு குடுக்கற மாதிரி நினைச்சுக்குவாளுங்க. கொடுப்போம், ஆனா நம்ம மருமகளுக்காக தான் இவர்களுக்கு 2 மிதி குடுக்கறோன்னு அதை தெரியாமையே கொடுப்போம். அடியை சொன்னா கவனிச்சுக்கிறேன், கவனிச்சுக்கிறேன். வாழ வந்தவளை இந்த கொடுமையா படுத்துவீங்க. இனி நான் அப்பப்ப நான் பாத்துக்கிறேன்.